லவோட் ஜூ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிலாசபருங்க. அவர் தன்னுடைய நண்பர்களோட போயிட்டு இருக்காரு. அப்போ போகும்போது சொல்றாரு, என்னை இது வரைக்கும் யாரும் தோக்கடிச்சதே கிடையாதுன்றார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அது எப்படி? கண்டிப்பா முடியாது. இருந்தாலும் அவன் நண்பர்களுக்கு ஒரு ஆசை, இவர் ஒரு மிகப்பெரிய பிலாசபர், கண்டிப்பா ஏதாவது ஒரு சூத்திரம் வச்சிருப்பார், அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் யார்கிட்ட தோக்காம இருக்கலாம் அப்படின்ட்டு ஆசையில கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, அதை வந்து தவறான மக்களுக்கு நான் சொல்ல மாட்டேங்கிறேன். உடனே இவங்களுக்கும் வருது, நாங்கள் எப்படி தவறான மக்களாகவும், நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் இல்லையா, நாங்களும் யாருக்கிட்டையும் தோக்கணும்னு விரும்பலை, அதனால கேட்குறோம், சீக்கிரம் சொல்லுங்கன்ட்டு. லவோட் சொல்கிறார், அதனால தான் சொல்கிறேன் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு. புரியவே இல்லை. அப்புறமா சொல்கிறாரு, யார் ஒருத்தன் யார்கிட்டையும் தோக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறானோ அவன் ஏற்கனவே தோல்வியை அடைச்சிட்டான்னு அர்த்தம். நான் எப்பவுமே வெற்றி பெறணும் அப்படின்ற ஆசையோடு இருந்ததில்லை. நான் எப்பொழுதுமே என்ன போல இயல்பாக இருக்கேன். நான் ஒருத்தரை வெற்றி பெறணும், நான் ஒருத்தரை தோக்கடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த இடத்துலயே எனக்கு தோல்விக்கான அழைப்புதல் வந்துடுச்சு. ஆக என்னை யாரும் வெற்றி பெற்றதே கிடையாதுன்னாரு. அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் புரியல. அப்போது நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மரங்கள்லாம் இருந்திருக்கு. நிறைய மரங்கள் மொட்டை மொட்டையாக அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு விதமான மரம் மட்டும் யாரும் அழிக்கலை. எல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது மரம் வெட்டுற நபரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எல்லா மரத்தையும் வெட்டுறீங்க, ஆனால் இந்த மரத்தை மட்டும் ஏன் வெட்டுறதில்லை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அப்படிங்களா, ஒன்றும் இல்லைங்க, அந்த மரம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வளைவாக வளருது, நேராகவே வளரல, அதை வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவும் பெரிய நாற்காலியோ அல்லது மேசையோ எதையுமே செய்ய முடியாதுங்க அப்படின்னாங்க. சரி, அப்போனா இதை வந்து எரிக்கிறதுக்கு பயன்படும் இல்லையா? அவனை சொன்னாங்க, எரிக்கிறதுக்கெலாம் நீங்கள் முயற்சியே செய்ய முடியாது, அதை எரிச்சிங்கன்னா புகையாக இருக்கும், அதில் நெருப்பே வராது, புகை மட்டும் தான் மிஞ்சம் அப்படின்னாங்க. அப்படியா, சரி, இது ஏதாவது மருத்துவத்துக்கு ஏதாவது உதவுமா? மருத்துவத்துக்கா? இதை நீங்கள் சாப்பிட்டா கசக்கும் அப்படின்னு. அந்த காடு முழுக்க அந்த மரம் மட்டும் தான் தப்பிச்சு நின்றுது. இப்போ லவோட் சொன்னார், இப்போ இந்த மரம் நான் சொல்ல வேண்டிய சூத்திரத்தை சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த மரமும் அந்த யோகாவை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மற்ற மரங்கள்லாம் நேராக வளருதுன்ட்டு தான் நேராக வளர முயற்சிக்கலை, மற்ற மரங்கள்லாம் இனிப்பாக இருக்குன்ட்டு தன்னுடைய சுவையை மாற்றிக்க முயற்சிக்கலை. அது இயற்கையாக எப்படி இருக்கணுமோ அப்படி வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அது ஆனந்தத்தை இருந்து அப்படியே அந்த காட்டில் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதே போல தான் நம்ம மனுஷனும். நான் அடுத்தவனை போல ஆகணும் அப்படின்ற ஆசையிலையோ அல்லது நான் இதுவாக மாறணும் அதுவாக மாறணுன்ற ஒரு வெறியிலையோ என்ன ஆகுதுன்னா, நாம் நம்ம இயல்பை மாற்றிக்கிறோம். நம்ம இயல்பை மாற்றிக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களில் மூக்க நுழைச்சிக்கிட்டு ஏகப்பட்ட செயலில் செஞ்சுக்கிட்டு தோல்வி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவே தோல்வியே எனக்கு யாரு, இப்போ நான் வந்து எனக்கு போட்டி மற்றவர்கள் கிடையாது, நான் மட்டும்தான் நினைக்கும் பொழுது என்னை யாருமே தோற்கடிக்க முடியாது. இந்த கருத்து தான் லவோட் அவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆக நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நமக்கு திறமைகள் முக்கியம். திறமைகளை வளர்க்க நான் நம்மளை தான் கம்பேர் பண்ணணும். அதாவது நம்ம அடுத்தவனை வச்சுக்கிட்டு நான் இவனை விட பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அவனை விட பெரிய ஆள் இன்னொருத்தன் வந்து தான் தீருவான். அப்போ கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த அழகான வாழ்க்கை சூத்திரத்தை தான் நமக்கு லவோட் அவர்கள் இந்த கதை தெரிவிக்குது. இது போன்ற அழகான கதையும் கருத்தையும் மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.